இங்கே நேற்று கிளாஸில் என்னென்ன டாபிக் பார்த்தோம்னு சொல்கிறீங்களா? விபிசி, சப்நெட், ரவுட் டேபிள், இன்டர்நெட் கேட்வே, EC2 பேசிக்காக லான்ச் பண்ண பார்த்தா டெப்த்தாக பார்க்கல. ஓகேவா? அதை பற்றி உங்களுக்கு ஒரு 1 வீக் கிளாஸே போகும். ரொம்ப பெரிய கான்செப்ட். ஓகேவா? ஓகே, இது வரைக்கும் நெட்வொர்க்கிங்கில் இதை பார்த்தோம். இதில் ஏதாச்சும் டவுட் இருக்கு உங்களுக்கு? இது ஓகே தான் எல்லாரும்? ஓகே, இன்னைக்கு வந்து அடுத்த ஸ்டெப் மூவ் ஆன் ஆகலாம். ஓகே, நான் லான்ச் பண்ணிட்டேன். சம்திங் நான் வேறு ரீஜன் யூஸ் பண்ணிக்கிறேன். டிஃபால்ட்டாக லண்டன் யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் கிளாஸ்லாம் இதை யூஸ் பண்ணேன். இந்த இதில் ஓகே, ஃபஸ்ட்டு லாஸ்ட் கிளாஸில் என்ன கிரியேட் பண்ணோம்? விபிசி. ஓகே, விபிசின்னு என்னது? ஓகே, விர்ச்சுவல் பிரைவேட் கிளவுட். அதாவது நம்ம தனியாக ஒரு கிளவுட் கிரியேட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே என்ன பண்ணோம் நேற்று? ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணோம். இந்த சப்நெட்டுக்கு என்ன பண்ணோம்? இந்த சப்நெட் கிரியேட் பண்ணிட்டு சப்நெட்டுக்கு அப்புறம் என்ன கிரியேட் பண்ணோம்? ரவுட் டேபிள். ரவுட் டேபிள் எது கிரியேட் பண்ணோம்? ஓகே, அதாவது என்ன நெட்வொர்க்குள்ளே பாஸ் ஆகணும், இன்டர்நெட் கேட்வே மூலமா எனக்கு ரவுட் ஆகணும்னு சொல்லி பண்ண போகிறோம். ஓகேவா? ஓகே, இந்த கான்செப்ட் ஓகே, எனக்கு இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் ஓகே, நேற்று ஒரு விபிசி கிரியேட் பண்ணோம், ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணோம். ஓகேவா? சப்நெட்டில் ஒரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணோம். ரவுட் டேபிளில் ஒரு இன்டர்நெட் கேட்வே வச்சு இன்டர்நெட் கேட்வே மூலியமாக தான் என்ன பண்ணேன், இந்த மிஷினுக்கு ஆக்சஸ் கொடுத்தேன். இது வந்து என்னவா இருக்கும்? பப்ளிக்காக இருக்கும். ஏன்னா பப்ளிக் மிஷின், ஏன்னா பப்ளிக் ஆக்சஸ் பண்ண எனக்கு வந்து இன்டர்நெட் தேவை. அதனால நான் என்ன பண்ணேன், பப்ளிக் சப்நெட்டில் கொடுத்தேன். ஓகே, இதே யூஸ் கேஸ் வந்து நான் 2 டயர் ஆர்கிடெக்சர் போகிறேன். 2 டயர் இந்த சென்ஸ் ஒரு கம்பெனி லெவலில் போனீங்கன்னா ஓகே, ஒரு ஃப்ரண்ட் எண்ட் இருக்கும், ஒரு பேக் எண்ட் இருக்கும். இதில் வந்து 2 டயர் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். ஃப்ரண்ட் எண்ட் உங்களுக்கு என்னவா இருக்கும்? பப்ளிக்காக இருக்கும். பேக் எண்ட்னா பிரைவேட்டாக இருக்கணும். அதாவது அவுட்டர்லேருந்து யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. ஸோ இந்த இடத்துல என்ன கிரியேட் பண்ணால் 2 சப்நெட் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஒரு சப்நெட் என்னவா இருக்கும், எனக்கு பப்ளிக்காக இருக்கும். இன்னொரு சப்நெட் பிரைவேட்டாக இருக்கும். பட் ஆனால் அது வந்து ஃப்ரண்ட் எண்டில் யார் இருக்காங்களோ அவங்கள மட்டும் பேக் எண்ட் ஆக்சஸ் பண்ண மாதிரி. அதாவது பப்ளிக் செக்மெண்ட்டில் இருக்கவங்கள மட்டும்தான் பிரைவேட் சப்நெட் ஆக்சஸ் பண்ண முடியும். பட் ஆனால் வெளியே ஒரு எண்ட் யூஸரால் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த யூஸ் கேஸ்க்கு என்ன யூஸ் பண்ணலாம் பார்க்கலாம். ஓகேவா? ஓகே, டிஃபால்ட்டாக லாஸ்ட் கிளாஸில் பண்ணுமே டிஃபால்ட் கிரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? விபிசி பண்ணோம். விபிசிக்கு ஓகே, சம்திங் நேம் வச்சுக்கிறேன். மை விபிசின்னு டிஃபால்ட் நேம் வச்சுக்கிறேன். ஓகே, சிஐடி அரேஞ்ச். ஓகே, லாஸ்ட் கிளாஸில் 10 சீரிஸில் பார்ப்போம். இப்போ 11 சீரிஸில் பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு எல்லா சீரிஸில் ஒர்க் ஆகும். ஓகேவா? 0/16. ஓகே, டிஃபால்ட்டாக இதை விட்டுட்டு நான் கிரியேட் கொடுத்துறேன். நான் பேரலாக கிரியேட் பண்ண டயக்ராம் போடலாம். அப்போ தான் நமக்கு டீபக் பண்ண பெட்டராக இருக்கும். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து ஒரு விபிசி கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணோம், நம்ம எத்தனை சப்நெட் இங்கே கிரியேட் பண்ண போகிறோம்? 2 சப்நெட் கிரியேட் பண்ண போகிறோம் பேரலாக. லாஸ்ட் கிளாஸில் ஒன்று பண்ணோம், அதில் இன்டர்கேட்வே அட்டாச் பண்ணி ஒர்க் பண்ணோம். இப்போ 2 கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்ணிக்கிறேன், சப்நெட் பிக். ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டார்ட். ஓகே, ரெக்கார்டிங் ஆச்சு. ஓகே, கிரியேட் சப்நெட் கொடுத்துக்கிறேன். என்னோட விபிசி கீழே வரணும். என்னோட விபிசி மை விபிசி. மை விபிசிக்குள்ளே ஃபர்ஸ்ட் சப்நெட் என்ன ஆக்கிறேன்? பப்ளிக் சப் நேம் தான் வைக்கிறேன். அதாவது டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நேம் வைக்கிறேன். பப்ளிக் சப்நெட். ஜஸ்ட் பப்ளிக் சப்நெட் வச்சுக்கிறேன். ஓகே, அவைலிட்டி ஜோன் இருக்கு என்கிட்ட 3 இருக்கு. நான் டிஃபால்ட்டாக ஓகே விட்டுறேன். எதில் வேணால் கிரியேட் பண்ணிக்கிறேன். அவைலிட்டி ஜோன் இதை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு வந்து ஒரு எப்படி சொல்லலாம்னா, ஓகே மும்பைங்கிற ரீஜன் இருக்கு. நீங்கள் அந்த ரீஜனில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் அதாவது 3 இடத்துல அவைலபிள் சொல்லுவாங்க. மோஸ்ட்டாக 3 to 6 சொல்லுவாங்க. மினிமம் 3 இருக்கும் சம்டைம்ஸ். பார்க்கலாம், அதை பற்றி கொஞ்சம் டெப்த்தாக போகலாம். நம்ம ஆர்டிஎஸ் போகிறப்ப கொஞ்சம் பார்ப்போம் அதை பற்றி, ஜோன்ஸ் பற்றி. ஓகேவா? ஓகே, இதில் வந்து என்னுடைய விபிசி கொடுத்துக்கிறேன். இதில் என்ன பண்ணுறேன்னா ஓகே 11.0.1.0/24. இது வந்து என்னது? ஃபர்ஸ்ட் பப்ளிக் சப்நெட். ஓகே, இதில் நான் வந்து இன்னொரு சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். ஆட் நியூ சப்நெட். அதை நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு வெளியே வந்து கூட ஓகே புதுசாக கிரியேட் சப்நெட் கொடுத்துட்டு பண்ணலாம். பட் இங்கே என்ன பண்ணுறேன், ஆட் சப்நெட். இன்னொரு சப்நெட்டுக்கு என்ன நேம் வைக்கிறேன்? ப்ரைவேட் சப்நெட் சம்திங் வச்சுக்கிறேன். ஓகேவா? இதில் என்னோட சிஐடி ரேஞ்சுக்குள்ள வரணும். ஜஸ்ட் நேம் தான், அது ப்ரைவேட்னு ரூலில் இது இல்லை. ஜஸ்ட் பப்ளிக் சப்நெட், ப்ரைவேட் சப்நெட். ஓகே, இது கைப்பீரே 11.0.2.0/24. டிஃபரன்ஸ் பண்ணுறதுக்கு இதுக்கு எனக்கு எத்தனை ஐபிஎஸ் இருக்கும்? 256. ஓகே, சூப்பர். ஓகே, இப்போ கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு வந்து ஓகே 2 சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்து நம்ம லாஸ்ட் கிளாஸில் பண்ண மாதிரி என்ன பண்ணுவோம்? ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம்.
ஓகே. இந்த இடத்துல 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணுவோம். ஒண்ணு வந்து பப்ளிக் சப்நெட்டுக்கு, இன்னொன்னு பிரைவேட் சப்நெட்டுக்கு. ஓகேவா? ஓகே. பப்ளிக் சப்நெட்டுக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்? இன்டர்நெட் கேட்வே. ஓகே. பிரைவேட் சப்நெட்டுக்கு என்ன பண்ணுவோம்னா, NAT கேட்வே கிரியேட் பண்ணுவோம். ஓகேவா? NAT கிரியேட் பண்ணி பட் ஆனா இதுக்கு இன்டர்நெட் அக்சஸ் ஆவாது. இந்த NAT கேட்வே வந்து இந்த சப்நெட்ல அட்டாச் பண்ணுவேன். இத ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணி, ரவுட் டேபிள என்னோட இதுக்கு அட்டாச் பண்ணுவேன். இங்க என்ன ஆகும்? இன்டர் கேட்வே ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணிட்டு, ரவுட் டேபிள பப்ளிக் சப்நெட் அட்டாச் பண்ணுவேன். பார்க்கலாம். ஜஸ்ட் ஒவ்வொண்ணா பார்க்கலாம். பட் ஆனா உங்களுக்கு வந்து இதுக்கு ஏன்னா இன்டர்நெட் குடுக்க முடியாது. ஏன்னா இன்டர்நெட் கேட்வே இருந்தா தான் இன்டர்நெட் அக்சஸ் ஆகும். பட் இன்டர்நெட் குடுத்தா எனக்கு வந்து பப்ளிக் எக்ஸ்போஸ் ஆகும். ஸோ என்ன பண்றேன்னா, NATன்னு ஒரு இந்த ஐபி வாங்கிக்கிறேன். சம்திங் ஒரு ஐபி. அந்த ஐபி வந்து எங்கேருந்து எனக்கு இன்டர்நெட் எடுக்கணும், ஓகே பப்ளிக் சப்நெட்லேருந்து எனக்கு இன்டர்நெட் எடுத்து எனக்கு பிரைவேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொல்ல வரேன். ஓகேவா? இத ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஓகே. எனக்கு இப்ப பார்த்தா எனக்கு 2 சப்நெட் கிரியேட் ஆயிடுச்சு. ஒண்ணு வந்து பப்ளிக் சப்நெட், இன்னொன்னு பிரைவேட் சப்நெட். ஓகேவா? அடுத்து என்ன கிரியேட் பண்ணணும்? ரவுட் டேபிள். ஜஸ்ட் நேம் வச்சுக்கிறேன். மை பப்ளிக் ரவுட். எனக்கு எதுக்குள்ள வரணும்? என்னோட விபிசிக்குள்ள வரணும். ஜஸ்ட் கிரியேட் மட்டும் தான் பண்றேன். இதுக்கு அசோசியேட் பண்ணல. ஓகேவா? பேரலல் டயகிராம் போட்டுக்கலாம். இன்னும் பெட்டரா இருக்கும். ஓகே. நான் என்ன பண்றேன்னா, ஒரு விபிசி கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஓகே 2 சப்நெட் கிரியேட் பண்ணிட்டேன். பப்ளிக், பிரைவேட்ன்னு. இப்போ என்ன கிரியேட் பண்ணேன்? ரவுட் டேபிள். பட் ரவுட் டேபிள் வந்து என்னோட விபிசிக்குள்ள தான் கொண்டு வந்திருக்கேன். அத வந்து எந்த சப்நெட் அசோசியேட் பண்ணணும்னு சொல்ல வரல. ஓகேவா? இன்னொரு ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ம். ஓகே. என்னோட ரவுட் டேபிள் போய்க்கிறேன். கிரியேட் ரவுட் டேபிள் குடுத்துட்டு என்ன பண்றேன்? மை பிரைவேட் ரவுட் டேபிள் குடுத்துக்கிறேன். அது இதுக்குள்ள வரணும். என்னோட விபிசிக்குள்ள. ஓகே. இப்போ என்னோட கான்செப்ட் படி 2 ரவுட் டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேவா? பட் நேம் பிரைவேட், பப்ளிக்ன்னு இருக்கு. அசோசியேட் எதுக்குமே பண்ணல. ஓகே. அடுத்து என்ன கிரியேட் பண்ண போறோம்? அசோசியேட் பண்ண போறோம். எப்படி அசோசியேட் பண்ண போறோம்? ஓகே. ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் பப்ளிக் சப்நெட் குடுத்துக்கிறேன். ஆக்ஷன்ஸ் குடுத்து எடிட் சப்நெட் அசோசியேஷன் இருக்கு. ஜஸ்ட் இத கிளிக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இருக்குது ஓகே நான் பப்ளிக் சப்நெட்டா பப்ளிக் ரூட்டா பப்ளிக் சப்நெட்டுக்கு அட்டாச் பண்ணிக்கிறேன். நீங்க வந்து 2 இது கூட அட்டாச் பண்ணலாம். நீங்க வந்து ஓகே 3 டயர் ஆர்க்கிடெக்சர் போறப்ப நீங்க வந்து ஓகே ஃப்ரண்ட்ல ஒரு 3 மிஷின் வச்சிருப்பீங்க. பேக்ல 4 மிஷின் வச்சிருப்பீங்க. அந்த லெவல்ல பார்க்கலாம் அடுத்தது. இப்போதைக்கு பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ் அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. அதாவது இப்போ வந்து ஓகே இந்த ரவுட் டேபிள் இதுக்கு அசோசியேட் பண்ணிட்டேன். அடுத்தது இதுக்கு அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அடுத்து என்ன பண்றேன்? பிரைவேட் ரூட் டேபிள் போய்க்கிறேன். எடிட் அசோசியேஷன் குடுத்துட்டு, பிரைவேட் சப்நெட் குடுத்துட்டு அசோசியேட் பண்ணிக்கிறேன். ஓகே. பேரலலா எனக்கு இந்த ஆர்க்கிடெக்சர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ண போறேன்? இன்டர்நெட் கேட்வே. இன்டர்நெட் கேட்வே எதுக்குள்ள வருது? அது இன்டர்நெட் குடுக்க விபிசிக்குள்ள அதாவது அந்த சப்நெட்குள்ள எனக்கு இன்டர்நெட் அக்சஸ் பண்றதுக்கு இன்டர்நெட் கேட்வே வருது. ஓகேவா? ஜஸ்ட் என்ன பண்றேன்? இன்டர்நெட் கேட்வே போய்க்கிறேன். இன்டர்நெட் கேட்வேல கிரியேட் இன்டர்நெட் கேட்வே குடுத்துக்கிறேன். ஆ ஜஸ்ட் மைன்னு குடுக்குறது நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க வந்து கம்பெனி பேஸ்ல போனீங்கன்னா, கிளையன்ட் ஸ்பெசிஃபிக்கா குடுக்கலாம். ஓகேவா? மை இன்டர்நெட் கேட்வே ஓகே. கிரியேட் இன்டர்நெட் கேட்வே குடுத்துறேன். அதாவது இப்போ இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும்? அசோசியேட் பண்ணணும். ஓகே சூப்பர். அத எப்படி அசோசியேட் பண்ணலாம்? ஓகே சூப்பர். அதாவது இந்த இடத்துல என்ன பண்ணிக்கன்னா, இன்டர்நெட் கேட்வே வெளிய தான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இத வந்து என்னோட விபிசிக்குள்ள ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரூட் டேபிள் அட்டாச் பண்ணணும். ஓகேவா? ஜஸ்ட் புரியுதுல்ல? ஏதாச்சும் டவுட்னா பேரலலா கேளுங்க. ஓகேவா? ஓகே. இன்டர்நெட் கேட்வே குடுத்துட்டு என்ன பண்றேன்? அட்டாச் டூ விபிசி. விபிசில என்னோட விபிசி நேம் இருக்கு. ஜஸ்ட் அட்டாச் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்போ அட்டாச் பண்ணியாச்சு. அடுத்தது அது வந்து ரவுட் பண்ண போறேன். அது வந்து ஓகே என்னுடைய ரவுட் டேபிள்க்கு அட்டாச் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்? மை பப்ளிக் சப்நெட் குடுத்துக்கிறேன். ஆக்ஷன்ஸ்ல எடிட் ரவுட் குடுத்துக்கிறேன். ஓகேவா? எடிட் ரவுட்ல ஆட் ரவுட் வந்து ஓகே டெஸ்டினேஷன் யார் வேணா வரலாம் பப்ளிக்கா. எத ஆக்சஸ் பண்ணணும்? இன்டர்நெட் கேட்வே ஆக்சஸ் பண்ணணும். அதுல என்னோட இன்டர்நெட் கேட்வே நான் கிரியேட் பண்ண மை இன்டர்நெட் கேட்வேய குடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ எனக்கு வந்து ஓகே இந்த ஆர்க்கிடெக்சர் கம்ப்ளீட்டா ஆ ஒர்க் ஆகுது. ஓகேவா? இதுதான் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதாவது இந்த ஆர்க்கிடெக்சர் மட்டும் லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். இது இப்போ செட்டப் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பேரலலா பண்ணிக்கணும், ஓகே ஒரு பிரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணிக்க. சேம் அதே மாரி ரவுட் பண்ணிட்டேன். ஓகே இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல என்ன கிரியேட் பண்ணணும்? NAT. NAT கிரியேட் பண்ணி அத பப்ளிக் சப்நெட்ல அட்டாச் பண்ண போறேன். ஓகேவா? ஓகே. NAT பத்தி பார்க்கலாம். ஓகே. NAT வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஓகே இது வந்து அவுட் கோயிங் டிராஃபிக்க எனேபிள் பண்ணும். அதாவது அனானிமஸா இருக்கிறதுக்கு சொன்னா லேப் யூஸ் பண்றோம். இப்போ எக்ஸாம்பிள் ஓகே இந்த பப்ளிக் சப்நெட்ல ஒரு மிஷின் இருக்கு. இத வந்து என்னால பப்ளிக் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? பட் இத வந்து பப்ளிக் யாரும் ஆக்சஸ் பண்ணக்கூடாது. பட் ஆனா இதுக்குள்ள எனக்கு வந்து இதுலேருந்து நான் வெளிய இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கோசரம் என்ன பண்றேன்னா, ஒரு ஐபி மூலியமா இன்டர்நெட்ட வெளிய எடுக்கிறேன்.
அவுட் பவுண்ட் எனேபிள் பண்ணுறேன். இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் ஐடியா இருக்கா? ஜஸ்ட் சொல்கிறேன். இன்பவுண்ட் ஒன்று ஆட் பண்ணுவோம். இன்பவுண்ட்னா இன்கமிங் டிராஃபிக். அதாவது என்னோட மிஷின்குள்ளே இன்கமிங் வருது இல்லை, வர டிராஃபிக்கே இன்பவுண்ட்னு சொல்ல வரும். இன்கமிங் டிராஃபிக். ஓகே. அவுட் பவுண்ட்னா அவுட் கோயிங் டிராஃபிக். ஓகேவா? இது வந்து ஓகே. டிஃபால்ட்டாக நேட் இல்லைன்னா எனக்கு வந்து அவுட் பவுண்ட் இருக்காது. அதாவது வெளியே இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணுறேன், அவுட் நேட் வச்சு தான் நான் வெளியே ஆக்சஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு பேரலாக பார்க்கலாம். இது வரைக்கும் ஓகே. இது வரைக்கும் இந்த மாதிரி கிரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன கிரியேட் பண்ணணும்? நேட். ஓகே. ஜஸ்ட் என்னுடைய ரவுட் டேபிள் போய்க்கிறேன். இந்த இடத்துல பார்த்தா நேட் கேட்வேன்னு ஒன்று இருக்கும். ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு நான் கிரியேட் நேட் கேட்வேன்னு கொடுக்குறேன். ஓகேவா? நேட் கேட்வேக்கு நேம் இருக்குது. ஓகே. மை நேட் கேட்வேன்னு கொடுத்துக்கிறேன். ஓகே. இது எந்த சப்நெட்குள்ளே வருது? ப்ரைவேட் வரும். பட் இங்கே விபிசியே கொடுக்காம எப்படி டிஃபால்ட் எடுத்துக்குது? ஓகே. பட் என்னோட சப்நெட்லாம் காட்டுது. ஓகே. இதுக்கு எதுக்கு கிரியேட் பண்ணுவோம்? ப்ரைவேட்டுக்கு தான் கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? செலக்ட் சப்நெட் வித் கிரியேட் தி நேட் கேட்வே. ஓகே. ப்ரைவேட் சப்நெட் கிரியேட் பண்ணுறேன். கரெக்டாக? ஓகே. கரெக்ட். ஓகே. கனெக்டிவிட்டி டைப் வந்து பப்ளிக். அதாவது எனக்கு வந்து ஓகே நேட் கேட்வேக்கு ஒரு பப்ளிக் ஐபி தேவை. அதனால தான் பப்ளிக்காக கொடுக்குறேன். அது இருந்தால் தான் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகேவா? அசோசியேட் எலாஸ்டிக் ஐபி கொடுக்குறேன். புதுசாக எனக்கு ஒரு ஐபி கிரியேட் ஆயிருது. ஓகேவா? எலாஸ்டிக் ஐபி சப்மிட் விச் டு கிரியேட் நேட் கேட்வே. ஓகே. ஜஸ்ட் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இடத்துல ஒரு நேட் கேட்வே கிரியேட் பண்ணிட்டேன். இதுக்கு வந்து பப்ளிக் ஐபி இருக்கு. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? அட்டாச் பண்ணிட்டு ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணிட்டு அதை வந்து ஓகே பப்ளிக் சப்நெட்டை அசோசியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணலாம். ஓகே. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரவுட் டேபிள் போய்க்கிறேன். ரவுட் டேபிள் என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் சப்நெட் போய்க்கிறேன். ப்ரைவேட் சப்நெட்டில் எடிட் ரவுட் கொடுத்துக்கிறேன். எடிட் ரவுட்டில் என்ன ஆட் பண்ணுறேன், எனி ஒன். இங்கே என்ன பண்ணுறேன், நேட் கேட்வே கொடுத்துக்கிறேன். நேட் கேட்வேல மை நேட் கேட்வே இருக்குது. ஜஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஓகே. இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஓகே இந்த கனெக்டிவிட்டி கொண்டு வந்துட்டேன். அதாவது இந்த கனெக்டிவிட்டி கொண்டு வந்துட்டேன். ரவுட் நேட் கேட்வேயை என்னுடைய ரவுட் டேபிளுக்கு அட்டாச் பண்ணிட்டேன். ஓகே. அடுத்து என்ன பண்ணும், பப்ளிக் சப்நெட்டோட அட்டாச் பண்ணும். ஓகேவா? ஓகே. ஜஸ்ட் நேட் கேட்வே போய்க்கிறேன். ஓகே. பப்ளிக் சப்நெட் போய்க்கிறேன். பப்ளிக் சப்நெட்டில் என்ன பண்ணணும், ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எடிட் ரவுட் டேபிள் அசோசியேஷன் இருக்குது. ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே. கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. ஓகே. எடிட் சப்நெட் செட்டிங் கொடுத்து பார்க்குறேன். ரவுட் டேபிளில் அட்டாச் பண்ணிடுச்சு. ரவுட் டேபிளில் அதாவது இது வரைக்கும் ஓகே ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணிடுச்சு. ஓகே. ஓகே. என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த இடத்துல நான் வந்து ஓகே நேட் கேட்வே வந்து பப்ளிக் சப்நெட்டில் அட்டாச் பண்ணணும். நேட் கேட் வந்து டேரெக்டாக உங்களுக்கு வந்து சப்நெட்டோட அட்டாச் ஆகுது ப்ரைவேட்டில். ஓகே. ஜஸ்ட் ஆர்கிடெக்சரை திருப்பி போகிறப்போ புரியும். ஓகே. ஃபஸ்ட்டு ஒரு விபிசி கிரியேட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஓகே. அடுத்து என்ன பண்ணும், ப்ரைவேட் சப்நெட் மட்டும் பார்க்கலாம். ஓகேவா? ப்ரைவேட் சப்நெட்டில் என்ன கிரியேட் பண்ணேன், ரவுட் டேபிள். ரவுட் டேபிளுக்கு அப்புறம் என்ன கிரியேட் பண்ணேன், நேட் கேட்வே கிரியேட் பண்ணேன். ஓகே. இந்த இடத்துல நேட் வந்து ஓகே நான் தெரியாமல் இதுக்கே அட்டாச் பண்ணியிருக்கேன். அதாவது இந்த சப்நெட்டுக்கே டேரெக்டாக நேட் அட்டாச் பண்ணியிருக்கேன். பட் இப்படி பண்ணக்கூடாது. நம்ம என்னன்னா பப்ளிக் தான் அட்டாச் பண்ணோம். இதுக்கு நம்ம ரவுட் டேபிள் மூலியமாக தான் ரவுட் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு நான் அந்த நேட் கேட்வே போய்க்கிறேன். பழசை டெலிட் பண்ண முடியாது. நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ரவுட் டேபிள் போய் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன்.
இதில் என்ன பண்ணுறேன்னா ஓகே எடிட் ரவுட் கொடுத்துக்கிறேன். எடிட் ரவுட்டில் NAT கேட்வே ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்துக்கிறேன். பழைய NAT கேட்வே என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். டெலிட் NAT கொடுத்துட்டு ஓகே ஓகே டெலிட் கொடுத்துட்டு நான் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஓகே இப்போ என்ன பண்ணுறேன், கிரியேட் ரோ NATல ஓகே மை NAT v2 சம்திங் நேம் வச்சுக்கிறேன். இதில் வந்து பப்ளிக் சப்நெட், ஏன்னா அதுலேருந்து எனக்கு இன்டர்நெட் எடுக்கணும். அதாவது எதுலேருந்து இன்டர்நெட் எடுக்கணும் தான் NAT கேட்வே கேட்குது. நான் வந்து ஓகே ப்ரைவேட்டும் கொடுத்தேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பப்ளிக் கொடுக்குறேன். ஓகேவா? அதாவது இந்த ஆர்கிடெக்சர் பொறுத்த வரைக்கும் பப்ளிக் சப்னோட NAT கேட்வே கிரியேட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் தான் என்ன பண்ண போகிறேன், ப்ரைவேட் ரவுட் டேபிள் அட்டாச் பண்ணி எனக்கு இன்டர்நெட் பாஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே ஜஸ்ட்டு நான் என்னோட பப்ளிக் சப்நெட் கொடுக்க போகிறேன். கொடுத்துட்டு ஓகே அலோகேட் ஐபி புதுசு ஒரு ஐபி வாங்கிக்கிறேன். ஓகேவா? இது வந்து ஓகே எலாஸ்டிக் ஐபி. எலாஸ்டிக் ஐபினா உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன்னா டெலிட் பண்ணிடுங்க, ஏன்னா அமௌண்ட் ஆகும். ஓகேவா? இது வந்து உங்களுக்கு ஃப்ரீ டயர் எலிஜிபிள் இல்லை, எலாஸ்டிக் ஐபி மட்டும். எலாஸ்டிக் ஐபினா என்னன்னா ஸ்டாண்டர்ட் ஐபி. ஸ்டாட்டிக் ஐபி, ஸ்டாட்டிக் ஒரு பப்ளிக் ஐபி நான் காசு கொடுத்து வாங்குறேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? ஜஸ்ட் கிரியேட் NAT கேட்வே கொடுத்துக்கிறேன். ஓகே எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதில் பார்த்தா பெண்டிங் ஸ்டேட்டில் அவைலபிள் ஆகலை, ஏன்னா நான் இதுக்கு அட்டாச் பண்ணல. இப்போ போய் என்ன பண்ணுறேன், ரவுட் டேபிளில் என்னோட ப்ரைவேட்டுக்கு ரவுட் பண்ணுறேன். எடிட் ரவுட் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், anyone can access NAT கேட்வேல என்னோட NAT கேட்வே v2 கிரியேட் பண்ணேன். நம்ம அதுலேருந்து பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் வந்து ஓகே இப்போ ஃபஸ்ட்டு சப்நெட் பப்ளிக் சப்நெட்லேருந்து வரது கொடுக்கணும். ஓகே அதை கூட கொடுத்துக்கலாம். 11.0.0. சாரி 0 இல்லை 1.0/24 கூட கொடுத்துக்கலாம். அந்த ரேஞ்சிலேருந்து யார் வேணால் எடுத்துக்கலாம். ரேண்டமாக நான் எல்லாத்தையும் அலோவ் பண்ணும். எவ்ரி யூசர்ஸ்லாம் 0 ஆர்எல்ஸ் நீங்கள் மட்டும் என்னன்னா உங்களுடைய வாட் இஸ் மை ஐபி கொடுத்து கூட கொடுத்துக்கலாம் அந்த இடத்துல. ஓகே ஓகே ஜஸ்ட் நான் இந்த யூசர் கூட கொடுத்துக்கலாம். மேபி இப்படி கூட ட்ரை பண்ணலாமா? இங்கே ஜஸ்ட் 0 அப்ரோச் பண்ணி பார்க்கலாம். அடுத்து நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே இப்போதைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா ஓகே இப்போ பெண்டிங்லேருந்து ஓகே எனக்கு கிரியேட் ஸ்டேட் மாறிக்கணும். ஓகே பெண்டிங் ஸ்டேட்டில் ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே இது வந்து அவைலபிள் ஸ்டேட் மாறிடும் கொஞ்சம் நேரத்தில், அதாவது நெட்ஒர்க் வந்தோன்னே. ஓகே ஜஸ்ட் நான் ஏதாச்சும் டவுட்னா என்னோட விபிசியில் போய் ரிசோர்ஸ் மேனேஜ், அதாவது சம்திங் என்னோட விபிசியில் பார்த்தா எனக்கு ஆர்கிடெக்சர் புரியும். ஓகே இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், ஓகே பப்ளிக் சப்நெட் வந்து எதுக்கு அட்டாச் ஆயிருக்கு, ரவுட் டேபிள் மூலிமா இன்டர்நெட் கேட்வே அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? ப்ரைவேட் சப்நெட் வந்து ரவுட் டேபிள் மூலிமா NAT கேட்வே அட்டாச் ஆயிருக்கு. ஓகேவா? இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ண புரியுது இல்லை, இன்டர்நெட் கேட்வே எதுக்கு வருது, NAT கேட்வே எதுக்கு வருதுன்னு ஏதாச்சும் கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா ஏதாச்சும் இந்த? ஓகே அதாவது இப்போ நான் வந்து ஓகே ஒரு லோக்கலாக ஒரு ஃபிசிக்கல் சர்வர் செட்டப் பண்ணுறேன். ஓகேவா? சர்வர்னா எனக்கு ஒரு நெட்ஒர்க் கிரியேட் பண்ணுறேன், அதுதான் இந்த இடத்துல VNet ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஓகே நான் வந்து ஓகே என்னுடைய சர்வர் அதாவது ஹார்ட் டிஸ்க் எல்லாம் செட்டப் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஹார்ட் டிஸ்கில் யார் யார் வரணும் அதெல்லாம் செட்டப் பண்ணுறேன். ஓகே அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா ஓகே நான் என்னோட இதில் ஒரு லேப்டாப் கனெக்ட் பண்ணிக்கிறேன். லேப்டாப்பில் எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் ரன் பண்ணணும். அதுக்கு நான் ஒரு சப்நெட் கிரியேட் பண்ணிருக்கேன், ஏன்னா அது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக் இருக்கணும், அந்த ரீசனுக்கோசரம் போட்டுக்கிறேன். ஓகேவா? பட் ஆனால் பப்ளிக் இருக்கணும், யாராச்சும் ஆக்சஸ் பண்ணணும், அதுக்கு வந்து ரன் ஆகணும் இன்டர்நெட் தேவை. அதெல்லாம் என்ன பண்ணுறேன், இன்டர்நெட் கேட்வே கிரியேட் பண்ணுறேன். இன்டர்நெட் கேட்வே எதுக்கு யூஸ் பண்ணேன்னா இன்டர்நெட் பாஸ் பண்ணேன். ரவுட்னா ரவுட் டேபிள், அதை கன்ஃபியூஸ் பண்ணணும். இன்டர்நெட் கேட்வே வந்து எனக்கு இன்டர்நெட் ப்ரொவைட் பண்ணும், அதனால என்னோட சப்நெட்டில் இன்டர்நெட் கொடுக்குறேன். ஓகேவா? அந்த இன்டர்நெட் கேட்வே ரிமூவ் பண்ணிட்டா லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம், இன்டர்நெட் கேட்வே ரிமூவ் பண்ணோம் எனக்கு என்னாச்சு, விஎம்எஸ்சி கனெக்ட் ஆகல. ஓகேவா? பேரலாக என்ன பண்ணுறோம்னா ப்ரைவேட் சப்நெட், ப்ரைவேட்னா ஓகே எனக்கு பேக் எண்ட் இப்போ டேட்டாபேஸ் MySQL இந்த மாதிரி நீங்கள் பேக் எண்ட் அப்ளிகேஷன் வச்சுன்னா அதை செக்யூர் பண்ணும், அது வந்து பப்ளிக் வைக்க மாட்டேங்க. அந்த ரீசனுக்கோசரம் அதை வந்து இருந்தாலும் அது நெட்டில் ஆக்சஸ் பண்ணும். அதனால என்ன பண்ணுறேன்னா NAT கேட்வே கொண்டு வரேன். NATனா எனக்கு என்னன்னா ஓகே இதுல இருந்து எனக்கு இன்டர்நெட் எடுத்து இதுக்கு தரும். பட் ஆனால் இது பப்ளிக் எக்ஸ்போஸ் ஆகாது. அதாவது இப்போ என் ப்ரௌசர்லேருந்து வெளியே இருக்க டிராஃபிக் தான் இருக்க முடியும், என் ப்ரௌசரை ஆக்சஸ் பண்ண முடியாது. அனானிமஸாக ஆக்சஸ் பண்ணுறதுக்கு NAT கேட்வே வருது. ஓகேவா? ஒன் வே தான், உங்களுக்கு அவுட் கோயிங் மட்டும் தான் வரும் NAT கேட்வேல. உள்ளேருந்து வெளியே ஆக்சஸ் பண்ணலாம், உள்ளே என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதாவது உங்களால் உள்ளே வந்து லாகின் மட்டும் தான் பண்ண முடியும், வேற பர்ஃபார்ம் உள்ள எதுவும் பண்ண முடியாது. அதாவது உங்களுக்கு வெளியே இருந்து எக்ஸசைஸ் பண்ண முடியாது, பப்ளிக்காக பண்ண முடியாது. நீங்கள் இன்டர்னலாக பண்ணிக்கலாம், பப்ளிக்காக பண்ண முடியாது. ஓகேவா? பண்ணணும், ரவுட் டேபிள் வச்சு தான் பண்ண போகிறோம்.
இன்டீரியர் உங்களுக்கு டிஃபால்ட்டா ரவுட் டேபிள் தேவை ஏடபிள்யூஎஸ்ல. அசூல உங்களுக்கு அதான் இருக்காது. பட் இதுல தேவை கண்டிப்பா. கண்டிப்பா. அந்த ரவுட் டேபிள்ல தான் நம்ம எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி ரவுட் டேபிள்ல தான் நம்ம சப்நெட் அட்டாச் பண்ண போறோம். ஏன் ரவுட் டேபிள் வருதுன்னா, இன்னொரு யூஸ் கேஸ் பார்ப்போம். இப்போ வந்து ஓகே, என்கிட்ட வந்து ஒரு VNet இருக்கு. ஜஸ்ட் டோர் மட்டும் லைட்டா க்ளோஸ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ். ஓகே, இந்த இடத்துல நான் வந்து ஒரு 2 பப்ளிக் சப்நெட் கிரியேட் பண்றேன். 2 ஃப்ரண்ட் அண்ட் பப்ளிக் ஹோஸ்ட் பண்றேன். இந்த இடத்துல போய் நான் 2க்கும் தனித்தனி ஐபி பண்ண முடியாது. நான் என்ன பண்றேன்னா, ஒரு ரவுட் டேபிள் வச்சு 2 சப்நெட் அசோசியேட் பண்ணிக்குவேன். இந்த இதுக்கு மட்டும் நான் இன்டர்நெட் கேட்வே கொடுத்தேன்னா எனக்கு ஈஸியா அசோசியேட் ஆயிரும்ல. அந்த ஒரு ஈஸியா தான் ரவுட்ட கொண்டு வரும் இந்த இடத்துல. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் நான் என்னோட நேட் கேட்வே போய் செக் பண்ணிக்கிறேன். இங்கே ஸ்டேட் அவைலபிளா மாறிடுச்சு. அதாவது இன்டர்நெட் உள்ள ட்ரான்ஸ்ஃபர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஓகேவா? ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் கிளாஸ்ல பண்ண மாதிரி அதாவது விஎம் கிரியேட் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். ஓகேவா? சரி, ஓகே, நம்ம பேரலா பண்ணலாம். அதுக்கு ஓகே, விஎம்க்கு என்ன சர்வீஸ் யூஸ் பண்ண போறோம்? EC2. ஓகே, ரன்னிங் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் இருக்குது. ஓகே, ஜஸ்ட் விண்டோஸ் எடுத்துக்கலாம். வின் 1ன்னு வச்சுக்கிறேன். ஆர்எல்ஸ் லினக்ஸ் போய்க்கலாமா? லினக்ஸ் போய்க்கலாம். சரி, ஓகே. ஓகே, லினக்ஸ் சார் கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது சில இஷ்யூஸ் இருக்குது, நான் காட்டுறேன் எப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஜஸ்ட் Ubuntu போய்க்கலாம். ஓகேவா? Ubuntu போயிட்டு ஓகே, டிஃபால்ட் 22 வெர்ஷன்லேயே கொடுத்துக்கிறேன். நான் வந்து ஓகே ஃப்ரீ டயர் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். 4 GB ரேம் கொடுத்துட்டு ஓகே கீப்பர் கொடுத்துக்கிறேன். கீப்பரில் மை வின் கீப்பர் லாஸ்ட் கிளாஸில் டவுன்லோட் பண்ணேன். அப்போ இல்லைனா சேம் நான் விண்டோஸ் பண்ணதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் புதுசாக கூட ஒன்று பண்ணிக்கலாம். ஜஸ்ட் என்னென்னு நேம் கொடுத்துட்டு டவுன்லோட் கொடுத்துட்டு டவுன்லோட் ஆகிக்கும். நான் ஓகே அதே கீப்பர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? பேரலாம். ஓகே, நெட்வொர்க் எடிட் பண்ணுறேன். நெட்வொர்க்கில் என்ன பண்ணுறேன், நான் கிரியேட் பண்ண VPC கொடுத்துக்கிறேன். இதில் ஃபஸ்ட் இருக்குது பப்ளிக் சப்நெட் கொடுத்துக்கிறேன். பப்ளிக்காக இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ஓகே பப்ளிக் ஏபி தேவை எனேபிள் பண்ண. ஸோ பப்ளிக் ஏபி எனேபிள் பண்ணிக்கிறேன். ஓகேவா? செக்யூரிட்டி குரூப் இருக்குது, இதை லாஸ்ட்டில் பார்க்கலாம். அதுதான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஓகேவா? ஜஸ்ட் SSH டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ணுவோம். லினக்ஸு SSH, விண்டோஸு RDP. ஓகேவா? ரிமோட் டிஸ்டர்ப் ப்ரொவைடர். அதோடைய போர்ட் நம்பர் என்னது? 3389. இது வந்து டிஃபால்ட்டாக 22. ஓகேவா? ஓகே, ஜஸ்ட் கிரியேட் பண்ணிட்டேன். ஓகே, டக்குன்னு ஆக்கிரச்சு போட்டேன். ஒரு VPC இருக்குது, ஒரு பப்ளிக் சப்நெட் இருக்குது. இதுக்குள்ளே தான் இப்போ விஎம் கிரியேட் பண்ணுறேன். லினக்ஸ் விஎம். ஓகேவா? சரி, ஓகே, இது எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம்? SSH. ஓகே ஓகே, சூப்பர். ஜஸ்ட் என்னுடைய டவுன்லோட்ஸ் போய்க்கிறேன். SSH -i மை வின் சம்திங் நேம் தான் கிரியேட் பண்ணேன். ஓகேவா? அதாவது லாஸ்ட் கிளாஸில் கிரியேட் பண்ணி தான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். பட் இங்கே கனெக்ட் ஆகாது. உங்களுக்கு ஒரு இஷ்யூ ஃபேஸ் பண்ணுங்க, அதே தான் இங்கே ஆகும். ஓகேவா? யூசர் நேம் என்னது? UBUNTU IP அட்ரஸ். ஜஸ்ட் கொடுத்து என்ட்ரு கொடுக்குறேன், கனெக்ட் ஆகாது. எஸ் கொடுத்தேன், கனெக்ட் ஆகாது. ஏன்? பர்மிஷன் இஷ்யூ. ஏன்னா ஓகே நீங்கள் கீ பண்ணுங்க, பட் விண்டோஸ் கனெக்ட் பண்ணுறப்ப நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா கீயை டிகிரேட் பண்ணி பாஸ்வேர்ட் எடுத்தீங்க. ஓகேவா? பட் இந்த இடத்துல கீ வச்சு தான் லாகின் பண்ண போறீங்க. ஸோ இந்த கீக்கு பர்மிஷன்ஸ் வேணும். நீங்கள் ஆஃபீஸில் பர்மிஷன் கிளாஸ் லினக்ஸ் பார்த்துருப்பீங்க. சேஞ்ச் பர்மிஷன். இதில் என்னன்னா நமக்கு வந்து ரீபர்மிஷன் மட்டும்தான் கொடுக்கணும். அது யூசருக்கு மட்டும் தான் கொடுக்கணும். எந்த யூசர் ஆக்சஸ் பண்ணது இல்லை. அது எப்படி கண்டுபிடிப்போம்? OMI. ஓகே, யூசர் கிறிஸ்டன் சாய்க்கு மட்டும் என்னன்னா ஓகே அந்த ஃபைலுக்கு ரீபர்மிஷன் கொடுக்கணும். மிச்சம் ஏன்னா இதுக்கு வந்து ரைட் எக்ஸிக்யூட் கொடுத்தா செக்யூரிட்டி ஷோ ஆகும். ஓகேவா? ரீபர்மிஷன் எப்படி கொடுப்போம்? ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன பர்மிஷன் இருக்குன்னு எப்படி செக் பண்ணுவோம்? -L. நான் பர்டிகுலராக எங்கிட்ட நிறைய ஃபைல்ஸ் இருக்கும் டவுன்லோட்ஸில். நான் பர்டிகுலர் அந்த ஃபைல் மட்டும் லிஸ்ட் பண்ணணும்னா .pem. பெம்னா எனக்கு பெம் ரிலேட்டடான எல்லா ஃபைலும் காட்டும். ஓகேவா? ஜஸ்ட் பேசிக்கலி லினக்ஸ் பார்த்தா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே, இதில் என்னுடைய கீ என்னது? மை வின் கீன்னு இருக்கு. இதுக்கு என்ன பர்மிஷன் இருக்குன்னா ரீட் இருக்கு. பட் என்னன்னா கிறிஸ்டன் சாய்க்கு மட்டும் ரீட் பர்மிஷன் வேணும். அப்போ என்ன பண்ணுவேன்? நான் எக்ஸிக்யூட் பர்மிஷன் கொடுக்கூடாது, ரீட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்கணும். நல்லா நோட் பண்ணுங்க. கிறிஸ்டன் சாய்ங்கிற யூசருக்கு ரீட் பர்மிஷன் மட்டும் தான் கொடுக்கணும். 400 அண்டர்ஸ்டாண்ட் ஆகல. ஃபர்ஸ்ட் யூசருக்கு ரீடு. ஓகே, சில பேருக்கு புரியாது. நான் லினக்ஸ் எடுத்த ரெக்கார்டிங் டிரைவ் போடுறேன். ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க பர்மிஷன்ஸ்லாம் என்னென்ன. அதை பற்றி ஒரு கிளாஸில் போயிருக்கும். ஓகேவா?
ஜஸ்ட் கொடுத்து, அதாவது இந்த ஃபைலுக்கு நான் ரீபர்மிஷன் மட்டும் கொடுப்பேன். ஓகேவா? நீங்க விண்டோஸ்னா ரைட் கிளிக் பண்ணி ரீட் ஒன்லி மட்டும் டிக் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ்ல போனீங்கன்னா செக் பாக்ஸ் இருக்கும். ரீட் ஒன்லி மட்டும் டிக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல என்ன பண்றேன், ஓகே மை வில் கீ கொடுத்துறேன். ஜஸ்ட் இப்போ நான் வந்து எல்எஸ் சைஃபன் எல்ஏ கிரெப் எம் கொடுத்தேன்னா எனக்கு என்ன இருக்கு, ரீபர்மிஷன் மட்டும் இருக்கு. ஜஸ்ட் சேம் கமாண்ட் இப்போ கனெக்ட் பண்ண பார்க்குறேன். எனக்கு இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இந்த இஷ்யூ தான் மோஸ்ட்டாக எனக்கு ஃபேஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போலேருந்து இங்கே இதை ப்ரௌசர்லேயே கனெக்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஜஸ்ட் இங்கே போயிட்டு கனெக்ட் கொடுத்துக்கிறேன். கனெக்ட் கொடுத்து எஸ்எஸ்ஹெச் கிளைண்ட் இருக்குல்ல, இந்த இடத்துல ஜஸ்ட் சாரி இன்ஸ்டன்ஸ் எஸ்எஸ்ஹெச் கனெக்ட் இருக்கு. ஈஸி டு இன்ஸ்டன்ஸ் கனெக்ட்னு ஜஸ்ட் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணால் ப்ரௌசர்லேயே அந்த இது ஓப்பன் ஆயிடும் நியூ டேப்ல. பட் இது யூஸ் பண்ண லோக்கலில் யூஸ் பண்ண கற்றுக்குங்க. ஓகேவா? ப்ரௌசர்ல என்ன ஓப்பன் பண்ணிக்கும். நீங்கள் கீ பர்மிஷன் எதுவுமே தேவைப்படுது. ஜஸ்ட் இதில் கனெக்ட் ஆகி நீங்கள் ஜஸ்ட் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். பட் வேணாம், எங்ககிட்ட லோக்கலில் கற்றுக்குங்க பெட்டர். சார்ஜ்லாம் பண்ண மாட்டாங்க, ஃப்ரீ தான். எல்லாத்துக்கும் பயமா இருக்கு. பண்ணலாம். நீங்க எல்லாத்துலயும் பண்ணலாம். நீங்க சிஎம்டிலையும் பண்ணலாம். ஓகே, இப்போ உபுண்டுல என்ன பண்ணிருக்கேன், இது எப்படி கனெக்ட் பண்ணேன், கீ வச்சு இது என்ன சப்நெட்ல வந்திருக்கு. ஓகே, அப்படின்னா இதில் இன்டர்நெட் இருக்கு இல்லை எப்படி செக் பண்ணுவேன், அப்டேட் கொடுப்பேன். சூப்பர். sudo apt அப்டேட். எனக்கு இன்டர்நெட் இருக்கு. ஓகே, அடுத்து என்ன பண்ண போறேன், பிரைவேட்ல ஒரு மிஷின் கிரியேட் பண்ண போறேன். அது எப்படி கிரியேட் பண்ண நீங்களே சொல்லுங்க. ஜஸ்ட் இன்ஸ்டன்ஸ் வைக்கிறேன். லான்ச் இன்ஸ்டன்ஸ் சேம் லினக்ஸை பண்ணிக்கலாம். ஏன்னா லினக்ஸ்லேருந்து விண்டோஸ் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது. உபுண்டு டிஃபால்ட் சப்நெட். அது ஃப்ரீ டைர் இருக்கட்டும், எனக்கு அவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண போகிறதில்ல. ஓகே, கீப்பர் சேம் கீப்பர் எடுத்துக்கலாம். ஏன்னா அதுவும் ஒரு லினக்ஸ், அதை கனெக்ட் பண்ண நமக்கு கீ தேவை கண்டிப்பாக. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், எடிட் செட்டிங்கில் எடிட் கொடுத்துட்டு மை விபிசி ப்ரைவேட் சப்நெட் டிசேபிள். ஏன்னா அது ப்ரைவேட்டாக இருக்குது, எனக்கு பப்ளிக் எப்படி தேவையில்லை. ஓகேவா? ஜஸ்ட்டு டிசேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணேன்னா லான்ச் டெம்ப்ளேட் கொடுத்துக்கிறேன். ஓகே, எனக்கு என்ன இருக்குது, இப்போ ஒரு சப்நெட்டில் ப்ரைவேட்டாக எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் இருக்கும். இது எப்படி ஆக்சஸ் பண்ண முடியும் என்னால், எனக்கு பப்ளிக் ஐபி இருக்காது. எப்படி ஆக்சஸ் பண்ணுவீங்க, இல்லை எங்கேருந்து ஆக்சஸ் பண்ணுவீங்க, லோக்கலில் நான் பப்ளிக் ஐபி இல்லாமல் தான் எப்படி கனெக்ட் பண்ண முடியும், ப்ரௌசரில் ஆக்சஸ் பண்ண முடியாது பப்ளிக் ஐபி இல்லைனா. எப்படி ஆக்சஸ் பண்ணுவோம் பப்ளிக் ஐபி இல்லைனா, ப்ரைவேட் ஐபி ஆக்சஸ் பண்ணுவோம். ஓகேவா? அவுட்வேர்லேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியுது ப்ரைவேட் ஐபி. பட் ஆனால் இந்த இடத்துலேருந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும் ப்ரைவேட் ஐபி வச்சு. ஓகேவா? சேம் எஸ்எஸ்ஹெச் ஐ கீ நேம் யூசர் அட் ப்ரைவேட் ஐபி இந்த இடத்துல. பட் லோக்கலில் ப்ரைவேட் ஐபி போட்டால் ஆக்சஸ் ஆகாது. ஏன்னா ப்ரைவேட்டுங்கிறது அந்த நெட்வொர்க்கில் மட்டும்தான் வரும். ஓகேவா? புரியுதுல? ஏதாச்சும் குழப்பம் கேளுங்க, திருப்பி கூட சொல்கிறேன். ஆகாது. அதுக்கு நம்ம பியரிங்கிற கான்செப்ட் போவோம். பியரிங் ட்ரான்ஸ்ஃபர் கேட்வே வேறு ரீஜன்லேருந்து ஆக்சஸ் பண்ண முடியும். இது வேறு சப்நெட்டில் ஆக்சஸ் பண்ண முடியும். அது சேஃப்டி குரூப் எனேபிள் பண்ணுவோம். பட் நீங்கள் வந்து ஓகே வேறு ஒரு விபிசிலேருந்து இந்த விபிசியில் ப்ரைவேட் ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் பாசிபிள் இருக்குது. பார்க்கலாம், லாங் ரன்னில் பார்க்கலாம். ஜஸ்ட் இந்த இடத்துல போனோன்னா எனக்கு நெட்வொர்க்கிங்கில் பார்த்தோன்னா விபிசி போய்க்கிறேன். விபிஎஸ்ஸை போய்ட்டு உங்களுக்கு வந்து ஆக்சஸ் பண்ணுறப்ப நிறைய இருக்குது இந்த இடத்துல. ஓகே, பியரிங்கிற கான்செப்ட் வரும். ஓகே, பியரிங் இது வந்து வேறு விபிசிலேருந்து இந்த விபிசி ப்ரைவேட்டாக ஆக்சஸ் பண்ண முடியறனால அதில் ட்ரான்ஸ்ஃபர் கேட்வே இருக்கும். ஓகே, இது வந்து ஓகே வேறு ரீஜன்லேருந்து ரீஜன் கன்ஃபியூஸ் பண்ணனா இது இருக்குது, கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேவா? இப்போ இந்த சப்நெட்லேருந்து அந்த சப்நெட் ரீச் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே ஜஸ்ட் கனெக்ட் பண்ணி பார்க்குறேன் என்ன கனெக்ட் பண்ண முடியுமான்னு. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா ஓகே கீயை வந்து ஓகே அந்த மிஷின்குள்ளே போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த மிஷின்குள்ளே எனக்கு கீ இல்லை. ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன், கேட் கொடுத்துட்டு ஓகே இங்கேருந்து டவுன்லோட்ஸ்குள்ளே மூவ் ஆன் ஆகிக்கலாம். டவுன்லோட்ஸில் மை-win-key மோஸ்ட்டாக லினக்ஸ் புரியும். ஜஸ்ட் நான் என்னோட வீடியோ அப்லோட் பண்ணுறேன், ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பாருங்க. ஓகேவா? லினக்ஸ் முடிக்காது. ஜஸ்ட் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இந்த இதில் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண என்ன பண்ணும், நான் டேட்டா ஃபைல்குள்ளே போடணும். விஐ ஜஸ்ட் என்ன நேம் வச்சுக்கலாம், நீங்கள் அந்த நேம் தான் கிரியேட் பண்ண வசதியில். லினக்ஸ் டாட் ப்ரிம் எடிட் கொடுத்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் சேவ் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல எல்எஸ் கொடுத்து எல்லாம் சேவ் பண்ணி இதுக்கும் பர்மிஷன் தேவை. இதுக்கு ரீட் ரைட் இருக்கு. என்ன பண்ணும்,
ரீபர்மிஷன் மட்டும் லினக்ஸ் டாட் அந்த ஃபைலை கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் எல்எஸ் கொடுத்து எல்எஸ் ஐஃபன் எல்ஐ செக் பண்ணிக்கிறேன். ஓகே, எனக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஓகே அந்த சப்நெட் போகிறேன். சரி, அந்த இன்ஸ்டன்ஸ் போய்க்கிறேன். இன்ஸ்டன்ஸுக்கு ரெஃப்ரெஷ் கிரியேட் ஆயிடுச்சு. ஓகே, ரன்னிங் ஸ்டேட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், பப்ளிக் ஐபி இல்லை டிஃபால்ட்டாக. ஸோ என்ன பண்ணுறேன், ப்ரைவேட் ஐபி எடுத்துக்கிறேன். இந்த டவுன்லோட் பண்ணல கீ, அதாவது நான் லான்ச் இன்ஸ்டன்ஸ் கொடுக்குறப்போ ஒரு கீ பண்ணுவேன்ல, அந்த கீ தான். அந்த கீ லோக்கலில் தான் இருக்கு எனக்கு. அதை வந்து இந்த இன்ஸ்டன்ஸ் மூலியமாக நான் அந்த இன்ஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறேன். அந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே பேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஜஸ்ட் இந்த இன்ஸ்டன்ஸ்குள்ளே எனக்கு அந்த கீ இல்லை. இதுலேருந்து நான் அதை கனெக்ட் பண்ண போகிறேன். அந்த கீ தான் லோக்கலில் தானே இருக்குது. அது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பப்ளிக் விஎம் கனெக்ட் பண்ண அந்த கீ கொடுத்தோம். இப்போ பிரைவேட் விஎம்க்கு எனக்கு கீ தேவைப்படும்ல. SSH -i linux.pem ubuntu at sorry pub caps lock u at private IP. ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். எஸ் கேட்குது, எஸ் கொடுக்குறேன். எனக்கு இப்போ ப்ரைவேட் கனெக்ட் ஆயிடுச்சு. பட் டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு. இதோட ப்ரைவேட் என்ன இருக்குது, 11.0.1.75. நம்ம ப்ரைவேட் சப்நெட்டில் வந்தது 11.0.2.115. ஓகே, இதுக்குள்ள இன்டர்நெட் வேலை செஞ்சால் இல்லைன்னு எப்படி செக் பண்ணுவோம்? எனக்கு ஒர்க் ஆகுது கரெக்டாக. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, போய் NAT கேட்வே டெலிட் பண்ணி விட்றேன். ஓகேவா? NAT கேட்வே டெலிட் பண்ண எனக்கு என்ன ஆகும், நெட்டே கிடைக்காது. ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிட்டு அப்டேட் இல்லை அப்டேட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? எங்கே போகணும், விபிசி வைக்கணும். விபிசியில் என்ன பண்ணுறேன், NAT கேட்வே போய்க்கிறேன். ஓகே, டிக்டேட் பண்ண முடியுமா தெரியல டேரெக்டாக. ஓகே, நான் என்ன பண்ணுறேன்னா ரவுட் டேபிள் போய் கேன்சல் பண்ணி விட்றேன். அதில் ரவுட் வந்து ரிமூவ் பண்ணி விட்றேன். அதாவது ஒயர் எங்கே பிடிக்கிட்டாலும் ஒன்று தான் உங்களுக்கு கனெக்ஷன் போகுதுல, அந்த மாதிரி தான் கணக்கு. அது நீங்கள் வந்து நான் இது வந்து லாஜிக்கலாக பண்ணுறதை நீங்கள் ஃபிசிக்கலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் இன்னும் பெட்டராக புரியும். ஓகேவா? எடிட் அவுட் கொடுத்துறேன். NAT கேட்வே ரிமூவ் பண்ணி விட்றேன். ஜஸ்ட் சேவ் சேஞ்சஸ் கொடுத்துறேன். பட் இது ரிஃப்ளெக்ட் ஆக ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நெட்வொர்க் போகும். ஓகே, ஜஸ்ட்டு நான் அப்டேட் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், அப்கிரேட் கமெண்ட் டைப் பண்ணி பார்க்குறேன். ஓகே, ஃபியூ செகண்ட்ஸ் ஆக வெயிட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு கனெக்ட் ஆகல. அதாவது உங்களுக்கு டவுன்லோட் ஆகல, 0ல இது இருக்குது கடைசி வரைக்கும். ஏன் இன்டர்நெட் கிடைக்கல? ஓகேவா? இதில் வச்சு டவுட் இருக்கா? இது கொஞ்சம் ஒயிட் கான்செப்ட், சத்தியம் சொல்லிட்டு குழப்பம். பட் ட்ரை பண்ணி பாருங்க ஒருக்கா. பட் ஆனால் NAT கேட்வேல எலாஸ்டிக் இருந்துச்சுன்னா டெலிட் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டா குரூப்பில் போடுங்க. நிறைய இஷ்யூ ஃபேஸ் பண்ணி இப்போ நேற்று லினக்ஸ் கனெக்ட் பண்ண முடியல. ஜஸ்ட் குரூப்பில் கேட்டிருந்தா எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா அதே டவுட் எல்லாத்துக்கும் இருந்திருக்கு. ஸோ ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் யோசிக்க வேண்டாம், குரூப்பில் கேளுங்க. ஏன்னா நீங்கள் ப்ரைவேட்டாக கேட்டு நீங்கள் மட்டும்தான் ஓகே கற்றுக்குவீங்க, தப்பு இல்லை. குரூப்பில் கேட்டால் எல்லாத்துக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? டவுன்லோட் ஆகுது உங்களுக்கு 0% தான் இருக்கும். வெயிட் பண்ணுவோம். அப்புறம் ஓகே இன்டர்நெட் கிடைக்கலன்னு சொல்லி கேன்சல் ஆயிரும். இப்போ NAT கேட்வேயோட யூஸ் புரிஞ்சில்ல. பட் ஆனால் இது கம்பெனி சைடில் உங்களுக்கு வந்து வைடாக யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப் பண்ணிக்கிறேன்.